வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் பிருந்தா அண்ட் யூ வாட்சிங் ஐ அம் அ டிராவலர். ஐ அம் அ டிராவலர்ல இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, அமைதியா இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேட்பேட்ல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் கிளாத்பர்க்கு தாங்க வந்திருக்கோம். ஆர்ட் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. ஜூன் ஃபுல்லாவே இருக்க போதுங்க. ஸோ இதுல என்னென்ன விஷயங்களா இருக்கு அப்படிங்கறத உள்ள போய் டக்கு டக்கு பார்க்கலாமா? ஒரு 4 ஆர்டிஸ்ட்டை வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து சூஸ் பண்ணி அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கவங்களுடைய பெயிண்டிங்ஸை அழகாக இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்டிங் பார்க்கும்போது ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கதை சொல்லும் அப்படிங்கிறதா ஞாபகம் வருது. ஓவியம் மட்டும்தான் கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. நிறைய விஷயங்கள் கலைகளில் இருக்குது. நான் ஒவ்வொன்றா அதுக்கு அடுத்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஒவ்வொரு ஓவியத்தையும் நம்ம ரசித்து பார்க்க போகிறோம், வாங்க. பார்த்துட்டு இருக்க 2 பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்லி பட்டர்ஃப்ளைஸ் எத்தனை இருக்குன்னு எண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸை அழகா வந்து பெயிண்ட் பண்ணி ரொம்ப கலர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நேச்சர், ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கார்டன், ஒரு ஃபாரஸ்ட், அது மாதிரி இருக்கக்கூடியதுல நிறைய பறவைகள், குட்டி குட்டி பறவைகள், ஸ்பேரோஸ்லாம் வந்து ரொம்ப அழகா பிளேஸ் பண்ண மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஐ திங்க் இது நார்மலா பண்ற பெயிண்டிங் மாதிரியே இல்லைங்க, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த பெயிண்டிங்கோட டீட்டெயில்ஸ், இது யார் பெயிண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு கரெக்டாக என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மில் பெயிண்டர்ஸ்லாம் யார் யார், எந்தெந்த பெயிண்டிங் யார் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்ட்ராக்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட். அப்ட்ராக்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளால கிளியரா அந்த இமேஜை பார்த்த உடனே ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு இது என்ன இமேஜ்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இல்லை. பட் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி ரிவீல்ஸ் த பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் என்ன அப்படிங்கிறத, அந்த கதை தான் நமக்கு அழகாக அந்த பெயிண்டிங் என்னங்கிறத சொல்லும். இதுதான் அப்ட்ராக்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட். இதை யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வா அப்படிங்கிற ஒருத்தர் தாங்க பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு க்ரீன், ப்ளூ, ரெட் காம்பினேஷன் இருக்குது. அதே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ காம்பினேஷன் இருக்குல்ல, ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்து காமிச்சிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்டியூம்ஸ் ரொம்ப ப்ரிட்டியாக, ரொம்ப அழகாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கு பேராகிற மாதிரி ஷூஸ், சாண்டல்ஸ், போட்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், ஹேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களே அவங்க அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க. அருமையான அழகான இடம். அண்ட் அதில் இருக்கக்கூடிய நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அழகான பெயிண்டிங்ஸ் இருந்தது. இந்த சேட்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த கடையை டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's ta-da, bye bye from Brinda.